அக்கா ஜீவி, என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு அக்கா வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைல நினைக்கிறேன். கல்விக்கு ரெடியா? ஒரு காட்டுல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். எலி, மான், ஆமை, காகம். இவங்க எப்பவுமே ஒண்ணாதான் விளையாடுவாங்களாம். வழக்கம் போல விளையாடலாம் அப்படின்னு காகமும் எலியும் அவங்க எப்பவுமே விளையாடுற இடத்துக்கு வந்தாங்களாம். அந்த இடத்துல ஆமையையும் உடனே காகமும் எலியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்க போயிருப்பாங்க அப்படியே வச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ காகம் எலிக்கிட்டு சொல்லிச்சா, எலி எலி இரு, நான் போயிட்டு நம்ம நண்பர்கள் 2 பேர் எங்க இருக்காங்க போய் பார்த்துட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியை விட்டு அது பறந்து போச்சான். அங்க பறந்துட்டு இருக்கும்போது மான் வந்து ஒரு வேடம் வச்ச வலையில ஒரு வேடம் வச்ச வலையில மாட்டிக்கிட்டானே அப்படின்னு வேகமா காகம் எலிக்கிட்ட பறந்து போச்சான். எலிக்கிட்ட அவன் நண்பன் ஒரு வேடம் வச்ச வலையில மாட்டிக்கிச்சேனே அப்படின்னு அப்படியே காப்பாத்துல அவன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். ரெண்டுமே வேக வேகமா போச்சான். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாடுவாங்கல்ல, அதனால அங்க போச்சான். அங்க பார்த்தா மான் அந்த வலையில மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததாம். எலியுக்காகவும் மான் வெடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிச்சான். எலி வலையை பிடிச்சு கடிச்சிட்டு இருந்ததா, காகமும் அந்த வலைய மேல மேல தூக்கி விட்டுட்டு இருந்ததா. கடைசியில மான காப்பாத்திட்டாங்க. இது தூரத்துல இருந்து அந்த எலி பார்த்துட்டான். இதெல்லாம் இந்த மான் எஸ்கேப் ஆக பாக்குது அப்படின்னு வேகமா ஓடுங்களாம். அதுக்குள்ள வெளியே கூட ஓடி போச்சு, காகம் பறந்து போச்சு, மான் துணிக்கு ஓடி போச்சு. உடனே வேடனும் ஐயோ போச்சே, படையில கழிச்ச மானே கையில வெட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருந்தானா. அப்ப நம்ம ஆமா வரத பார்த்தானா. ஆமா பொறுமையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்னு ஜாலியா வந்துட்டு இருந்தான். இத பார்த்த வேற சரி மான் தான் கிடைக்கல, ஆமையாவது தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆமையை தூக்கவும் ஆமை பயந்து தலையையும் கையையும் காலையும் உள்ள எடுத்துக்கிச்சான். வெளியிலவே வரல. ஏன் அந்த மாமை எடுத்துக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தானா. இது பார்த்தாவும் நம்ம ஃப்ரெண்ட் மானை காப்பாத்தணும் ஆமை மாட்டிக்கிச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மான் சொல்லிச்சா, என்கிட்ட ஒரு ஐடியா, அதுபடி நம்ம செயல் பண்ணாங்க அப்படின்னு மானுக்கான ஐடியாவே சொல்லிச்சான். அதுபடியே செயல்பட்டாங்களாம். மான் தான் காலில் அடிபட்ட மாதிரி நொண்டி நொண்டிக்கிட்டு வேணும் முன்னாடி போயிட்டு இருந்ததாம். இதை பார்த்த வேணன், ஏய் இது நாங்க அங்க விட்ட மான் தானே, இப்ப அது கடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம அதை புடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆமையை கவுத்து போட்டு அவன் போயிட்டானா. ஏன் தெரியுமா வேலன் ஆமையை கவுத்து போட்டான்? ஏன்னா ஆமையை கவுத்து போட்டா அதால திரும்பி எழுந்திருக்கவே முடியாதுல்ல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டு போனான். மானை குடிக்க ஓடினான். வேடன் போன கேப்ல எலியோ காகமும் ஆமையை திரும்ப திருப்பி போட்டு அப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கண்ணா.